147 13 14. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். போதும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி. தாழ்பால்னா என்ன? தாழ்பால் சொல்லுங்களேன் எல்லாம் சத்தமா. தாழ்பால். தாழ்பால்னா என்ன? உங்கள் வீட்டு கதவுல நீங்க கொண்டி போடுவீங்க. தாழ்பால். ஸ்தோத்திரம். தாழ்பால் கதவை திறக்க விடாம அடைக்கிறது. ஒரு கதவுக்கு மேக்சிமம் எத்தனை தாழ்பால் இருக்கும்? 3 தாழ்பால். 3 தாழ்பால் கம்பல்சரி ஒரு கதவுக்கு இருக்கும். மேல ஒண்ணு, சென்டர்ல ஒண்ணு, கீழே ஒண்ணு இருக்கும். இருக்குதா? அல்லேலூயா. பாக்குறத பார்த்தா உங்க வீட்டுல கதவு இல்லாத மாதிரி இல்ல பாக்கிய. அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கதவு இருக்குன்னா அந்த கதவுக்கு எத்தனை தாழ்பால் இருக்கும்? மேக்சிமம் 3 இருக்கும். எங்க வீட்டுல ஒரு தாழ்பால் எடுத்துட்டு அதுக்கு அளவே கிடையாது. 1 2 3 4 5 6 அதுக்கு 25க்கு போயிரும் போல தாழ்பால். அல்லேலூயா. அதுல ஒன்னும் ஒர்க் ஆகாது போல. ஆமென். தாழ்பால். தாழ்பால் ரொம்ப அவசியம். அதுக்கும் இல்லாம ஒரு பெரிய பட்டையை கொடுத்து ராடு மாதிரி கொடுத்து அதுல ஒரு கொண்டி வச்சு அதையும் எவ்வளவு சேஃப்டி, எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. அல்லேலூயா. அப்போ கதவுகளுக்கு எல்லாத்துக்கும் தாழ்பால் ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தாழ்பால்களை இந்த மாதத்திலே பலப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. உன் வீடு பாதுகாக்கப்படும்னு பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த மாதத்துல சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். ஸ்தோத்திரம். உன்னுடைய வாசல்களின் தாழ்பால்களை இந்த மாதத்துல நான் பலப்படுத்துவேன். அவைகளை பாதுகாப்பேன். அது ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல 3 காரியம் சொல்றாரு. நான் ஒன்றை மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிப்போம். அந்த 2ஐயும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 3 காரியம். 1, உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவேன். 2வது, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். 3வது, உன் எல்லைகளை சமாதானத்தினால் திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் உன் வாசல்களின் தாழ்பால்களை பார்ப்போம். வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் எல்லைகளை சமாதானத்தினால் திருப்தியாக்குவார். அதை நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாழ்பால்கள் என்றால் என்ன என்று நாம பார்த்தோம். கதவுகளை பாதுகாப்பது, வீட்டை பாதுகாப்பது, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பது தான் தாழ்பால். விஷப்பூச்சிகள் வராம பாதுகாக்கிறது. ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நான் இரவு நேரங்களில் எல்லாரும் தூங்கினாலும் நான் எந்திரிச்சு போய் ஒவ்வொரு தாழ்பாலெல்லாம் போட்டிருக்கா, பின்னாடி கதவு பூட்டிருக்கா, முன்னாடி பூட்டிருக்கா, அடியில துணி வச்சிருக்கா பூச்சி வராம இருக்கிறது. ஏன்னா 2 கதவுலுமே அடியில பூச்சி வர மாதிரி கேப் இருக்கும். அதுல துணி வச்சு விட்டுருக்காங்களா, அது இடையில என்ன கேப் இருக்கு, பள்ளி வந்துருமா, பூரா வந்துருமா, நட்டுவாக்காளி வந்துருமா, தேள் வந்துருமான்னு யோசித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு தாப்பாலையா கை வச்சு சோமணும். ஏசப்பா நீங்க தான் பாதுகாப்பு, அதனாலதான் கர்த்தர் இதுவரை எங்களை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க இவ்வளோ பிரச்சனைகள், இந்த ஊரே பாம்பு கூடாரமா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பாம்பு இருக்கும். அல்லேலூயா. இங்கிட்ட இந்த செல்லம்மா சொல்லுவாங்க, அங்க ஒரு பெரிய பாம்பு, இங்க ஒரு பெரிய பாம்பு. கர்த்தர் கிருபையினால இதுவரை எங்க வீட்டுக்குள்ள பாம்பை நாங்க பார்த்ததே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தாழ்பால்களை பலப்படுத்துகிற கர்த்தர். அந்த ஸ்தோத்திரம் மன்றம் பாருங்க, கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்றோம் பாருங்க, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பலன் தருகிறார். சத்துரு உள்ள நுழையாம கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் தாழ்பால்களை ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நிலக்காலில் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இந்த காம்பவுண்ட் வால் முழுவதும் இயேசுவின் ரத்தம் எங்க வீட்டை பரிசுத்தமாக்குவதாக, இயேசுவின் ரத்தம் எங்க வீடு முழுவதும் இருப்பதாக நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. கர்த்தரே நம்முடைய வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில், நகரத்தை கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதாம். 1000 காவக்காரனை சற்ற சுத்திலும் போட்டாலும் ஒரு பிசாசு உள்ள வந்துடும். ஆனா கர்த்தர் நம்முடைய வீட்டை பாதுகாப்பாரே. ஆனால் கர்த்தர் நம்முடைய வீட்டை பாதுகாத்தால் ஒரு சத்துருவும் உள்ள நுழைய முடியாது. அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் பார்த்த இந்த காம்பவுண்ட் வால்ல
இல்லை பெரிய பாம்பு அப்படி ஏறி அந்த மேலே வந்துச்சு. என்னை பார்த்த உடனே தடதரன்னு அந்த சைடு ஓடிட்டு, அதுதான் அந்த வீட்டுக்குள்ளே நான் பார்த்த ஒரே பாம்பு இந்த 17 வருஷத்தில். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊரே பாம்பு, அங்கே அடித்தான் இங்கே அடித்தான். செல்லமாமா சொல்லுவோம், அங்கே அடித்தாங்க இங்கே அடித்தாங்க. பெரிய பாம்பு, ஒரு ஆள் வளர்த்து 8 அடி உயரம் 9 அடி உயரம். ஒரு நாள் நம்மளை கண்ணில் அதெல்லாம் கத்தர் காமிக்கலை. அவன் சோத்திரம். ஒரு நாள் வெளியில் வந்து பார்த்தேன், வாசப்படியில் ஒரு பெரிய தேள், ஒரு 2-3 வாரம் இருக்கும், நல்ல பெரிய தேள் ஒன்று அடிச்சு கிடந்தது. ஆமே அல்லேலூயா. அது யார் அடிச்சாவோ தெரியாது. கத்தர் ஒரு சேதத்தையும் வரவிட மாட்டார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்றும் நம்ம என்ன செய்யாதான், சேதப்படுத்த முடியாது. பாருங்க, தாழ்பால் பைபிள்ல 5 விதமான தாழ்பால்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5ஐயும் உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 5 விதமான தாழ்பால் நமக்கு மிக அவசியமானது. நீங்க யோபு புஸ்தகம் 1 அதிகாரத்துல 10வது வசனத்துல பார்க்கும்போது, யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தார். ஆமென். ஆண்டவர் எப்படி பாதுகாத்தாரா? வேலியடைத்து பாதுகாத்தார். யாருக்கு உண்டானத? யோபுவையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்து, வேலி அடைச்சாரா இல்லையா? அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த மாதத்துல என்ன செய்யறாரா? உங்களை சுற்றிலும் அவர் வேலி அடைக்கிறார். உங்கள் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கிறார். அப்போ உங்க வீட்டுக்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தேவையான 5 விதமான தாழ்பால்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை எடுத்து நிலக்காலிலே பூச வேண்டுமா? நிலக்கால எப்படி பூசணுமா? நிலக்கால எப்படி பூசணும் படிச்சிருக்கீங்களா? இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, கீழே ஒண்ணு. இதை நீங்க 1 2 3 4ன்னு நீங்க படிச்சு பார்த்தா அப்படியே சிலுவை அடையாளமே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுல என்ன அடையாளம் இருந்தது? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்கு உவமையான ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் சிலுவையாக அவர்கள் நிலக்காலிலே போட்டால், அப்போ ஒரு வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய பாதுகாப்பு ஒரு தாழ்பால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். இந்த காலவெளியில உங்கள் வீடுகளில் என்ன தேவை தெரியுமா? இயேசுடைய இரத்தத்தை தாழ்பாலாக இந்த காலையில கர்த்தர் இந்த 8வது மாதம், ஆண்டவர் சொன்னார், இந்த 8வது மாதம் கொஞ்சம் டேஞ்சரான மாதம், கொஞ்சம் மோசமான மாதம். ஆனா கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தையை கேட்கிற சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாதம் தாழ்பாலாக, ஆபத்து நுழையாமல், கஷ்டங்கள் வராமல், சத்துரு நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வேலியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சகோதரர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தமாகிய தாழ்பால் என் வீட்டுக்கு இருப்பதாக, என் பிள்ளைகளுக்கு இயேசுடைய இரத்தமாக இருக்கிற தாழ்பால் இருப்பதாக, என் பேர பிள்ளைகளுக்கு மருமக்கமா இருக்கு மனைவிக்கு கணவனுக்கு என் தேவனே உம்முடைய இரத்தத்தை கொண்டு என் பிள்ளைகளுக்கு காவல் வைப்பீராக. ஒரு தாழ்பால் என் வீட்டுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இயேசுடைய இரத்தம் உன் வீட்டுல தாழ்பாலா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். சபையை சுத்திலும் 6 கேமரா வச்சு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் தான் தாழ்பால், ஆண்டவர் பாதுகாக்கணும். அல்லேலூயா. இயேசுடைய இரத்தம் நம்முடைய வீட்டிற்கு ஒரு காவலா இருக்கணும். அப்பதான் இயேசுடைய இரத்தம் சிலுவை அடையாளமாக இயேசுடைய இரத்தத்தை உங்க வீட்டு வாசல்ல நீங்க போட்டிருந்தீங்கன்னா, மரண தூதன், சங்கார தூதன் வருவான், அழிவு வரும், நாசமோசம் வரும், பாம்பு வரும், பள்ளி வரும், பூரா வரும், நட்டுவாக்காளி என்னதான் வந்தாலும் அது உங்கள் தாழ்பாலுக்குள் வர முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் வீட்டு வாசல்ல போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒரு சேதம் உங்களை அணுக முடியாது. காரணம், இயேசுவே அவருடைய இரத்தத்தினால எங்கள் வீடு வேலியடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுடைய இரத்தம் எங்கள் நிலக்காலிலே பூசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அதனால எங்க வீட்டுக்குள்ள நுழைய என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால எந்த சேதமும் வராது. இயேசுவின் நாமத்தில் அவருடைய இரத்தத்தை வேலியாக வீட்டிலே அவர் பூசப்படுறதுனால தான் பைபிள் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் சொன்னாரே. உங்கள் வீடு இயேசு இரத்தத்தால் காவல் பண்ணப்பட்டிருந்தால், இயேசுடைய இரத்தத்தால் தாழ்பால் போடப்பட்டிருந்தால் சத்துரு உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. ஈஸியா உங்க பிள்ளைகளை தொட முடியாது. ஈஸியா உங்க மனைவி, உங்க கணவன், உங்க சொத்துக்களை, உங்க சுகங்களை, உங்க ஆசீர்வாதங்களை, உங்க சபையை, உங்க ஆத்துமாக்களை தொடவே முடியாது. காரணம் இயேசுடைய இரத்தம் என்கிற ஒரு காவல், ஒரு தாழ்பால் நம்முடைய வீட்டில் இருப்பதாக. கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த இரத்தம் எங்க வீட்டுக்கு தாழ்பாலா இருப்பதாக. அந்த இரத்தம் எங்கள் வீட்டில் தாழ்பாலா இருப்பதாக. 3வது முறை சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் என் வீட்டுக்கு தாழ்பாலா இருப்பதாக. ஆமென். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாகும் 1:15 துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை, ஏன்னா உன் வீட்டில் இயேசுடைய ரத்தம் என்கிற காவல் இருக்கிறது. ஒரு தாழ்பால், இயேசுடைய ரத்தம் என்கிற தாழ்பால் இருக்கு. அதனால பிசாசு, பைபிள் சொல்லுது, அந்த துஷ்டன், துஷ்ட மிருகம், துஷ்டன் உன் வழியாய், உன் வீட்டு வழியா கூட என்ன செய்யாதான், வராது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என் வீட்டு வழியா துஷ்டன் வரமாட்டான்? ஆமென். என் வீட்டு வாசல்ல துஷ்டன் வந்தான்னா அவனுக்கு ஆபத்து, அது அவனுக்கு தெரியும். ஏன்னா தாழ்பால் இயேசுடைய ரத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஆட்டுக்குட்டியானவர் இரத்தம் என்கிற இயேசுடைய இரத்தம் நம்முடைய வீட்டு நிலக்கால தாழ்பால் போடப்பட்டிருக்கிறதுனால துஷ்டனும் அந்நிய வல்லமைகளும் வீட்டையோ பிள்ளைகளையோ தொட முடியாது. இரண்டாவது ஒரு தாழ்பால். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிங்க. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவைகளை ஜெயித்தார்கள். இன்னும் பிரிசிலாமா தேடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். அப்ப 2வது ஒரு தாழ்பால். முதலை ஆட்டுக்குட்டியோட இரத்தம், 2வது சாட்சியின் வசனம். உங்க வீடுகள்ல வசனம் இருக்கணும். எத்தனை பேர் வீட்டுல வசனங்கள் போடு அங்க தொங்குது? அல்லேலூயா. வசனம். அல்லேலூயா. நல்ல வசனங்களை வீடுகள்ல எழுதி போடுங்க, வாசல்ல எழுதி போடுங்க. எங்க ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் வந்துட்டீங்கன்னா ஒரு தெரு விடாம செவரெல்லாம் வசனமா தான் இருக்கும். சோத்திரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் எல்லாம் அவனிடத்துல வாருங்கள், வசனமா இருக்கும். அது இந்து வீடோ முஸ்லிம் வீடோ கிறிஸ்தவ வீடோ ரோடு வசந்தன்கோ கடை முத கொண்டு எழுதி விட்டுருவாங்க. அல்லேலூயா. கடைகள் எல்லாம் வசனங்களா இருக்கும், வீடுகளெல்லாம் வசனங்களா இருக்கும். கடற்கரைக்கு போனோம்னா அங்க இருக்கிற போட்டெல்லாம் வசனமா இருக்கும், அங்க இருக்கிற தரையெல்லாம் வசனம், செவரெல்லாம் வசனம், படகெல்லாம் வசனம், துளு அம்மை சோத்திரம் கடல்ல துடுப்பு கூட வசனத்துலதான் எழுதியிருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் தூத்துக்குடிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் இத்தனை வருஷங்களாக பல 20-25 வருஷமா டிஎம்கே மட்டுமே அங்க வர்றதுக்கு காரணம், அங்க எல்லா இடத்துலயும் வசனங்கள் இருக்கிற. கீதா ஜீவனை ஜெயிக்கவே முடியல யாராலும். கீதா ஜீவன் எம்பியை ஜெயிக்கவே முடியல. காரணம் என்ன? சோத்திரம். எம்எல்ஏ கீதா ஜீவன், எம்பி அவங்க கனிமொழி. அதனால அவங்களை ஜெயிக்கவே முடியல. 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. டிஎம்கே மட்டும்தான் அங்க வரும். காரணம், அங்க எங்கு பார்த்தாலும் வசனம், எங்கு பார்த்தாலும் டிஎம்கே கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட், எப்பவும் கிறிஸ்தவர்களோடு நிக்கிறதுனால அவர்களை ஜெயிக்க ஒருவனாலும் முடியல. கர்த்தர் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் கீதா ஜீவன் போயிடுவாங்க? கை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க அப்பா அவர் பேர் வந்து பெரியசாமி அவர் பேரு. அவர் பயங்கரமான ஆளு. அவர் ஒரு ஹோட்டல், பெரிய கீதா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க. அவரும் சரி, அவங்க மகளும் சரி, எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. கை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க எல்லாம் சபை மோன்சியன் கூட்டத்துக்கு போவாங்க, இயேசு அழைக்கிறார் கூட்டம் வச்சா போவாங்க, பெரிய பெரிய மீட்டிங்க்கு போவாங்க, இவங்களை வரவேற்பாங்க, வர சொல்லுவாங்க, போவாங்க. நான் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பின்ற ஒரு பெரிய பெருமை இல்லாம
ரொம்ப தாழ்மையா நடந்துக்கிடுவாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் உங்க குடும்பத்தை வம்சாவளியா எத்தனையோ எதிர்ப்பு வந்தாலும் இன்றைக்கும் அந்த தூத்துக்குடி பட்டணத்தில் அவங்க நல்ல நிக்கிறாங்கன்னா அது தேவ கிருபை என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அந்த கீதா ஜீவன் அவங்களுக்காக, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், கனிமொழி அவங்களுக்காக, அந்த அங்க இருக்கிற எல்லாருக்காக சபைகள் ஜெபிக்கிறது, ஊழியங்கள் ஜெபிக்கிறது, விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். அதனால ஜெபத்துல வருது பாருங்க. அங்க மதமாற்ற தடைச்சட்டம் போட முடியாது, அங்க பிஜேபி காரங்க எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது, ஆர்எஸ்எஸ் வர முடியாது, இந்து முன்னணி கட்சிங்க உள்ள வர முடியாது. ஏன்னா கர்த்தருக்காக நிக்கிற ஜனங்களை, அதிகாரிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட அதிகாரிகளை எழுப்பணும். இயேசுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்பணும். அப்போ உங்க வீடுகளில் வசனம் இருக்கணும். இயேசுடைய வார்த்தைகளை, அவர் பேசணும் வார்த்தைகளை எழுதி வைங்க, போர்டுகளை தொங்க விடுங்க, வீட்டு வாசல்ல இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு வைங்க. அல்லேலூயா. வசனங்கள் பெருகட்டும். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனம் என்கிற வேலி உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருப்பதா? பக்கத்துல சொல்லுங்க, வசனம் தான் உங்களுக்கு வேலி, தாழ்பால். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் தாழ்பால், இயேசுடைய ரத்தம் தான் தாழ்பால். மூணாவது ஒரு தாழ்பால் இருக்கிறது. சங்கீதம் 91 அதிகாரம், சங்கீதம் 91 அதுல 11வது வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 91:11. ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு, மூன்றாவது ஒரு தாழ்பால், முதலாவது இயேசுடைய ரத்தம், இரண்டாவது அவருடைய வார்த்தை, மூணாவது அவருடைய தூதர்கள் நமக்கு ஒரு தாழ்பால். அல்லேலூயா. எங்கேயாவது ஊருக்கு போறோம்னா யாரை நம்பி போறோம்? செல்லமாமா பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லுவோம். ஆனா செல்லமாமா நம்பியா நம்ம போறோம்? அல்லேலூயா. ஏத்து வீட்டுக்காரங்களை நம்பியா போறோம்? இல்ல, எங்கள் வீட்டுக்கு, இந்த காம்பவுண்ட் வாளுக்கு, இந்த சபைக்கு, சபையில் இருக்கிற மக்களுக்கு, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு விசுவாச பிள்ளையுடைய வீடுகளுக்கு தேவதூதன் என்கிற ஒரு தாழ்பால் இருக்கிறது. அவனை மீறி ஒருவர் உள்ளே வர முடியாது. தேவதூதனை மீறி உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. தேவதூதர்களை மீறி உங்க வீட்டை தொட முடியாது. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மண்ணை கூட தொட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய தூதன் நமக்கு ஒரு தாழ்பால். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேமரா கண்ணை மறைச்சிடலாம், அதிகாரியுடைய கண்களை மறைச்சிடலாம், காவக்காரன் கண்ணை மறைச்சிடலாம். காவக்காரனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அவன் ஒதுங்கிடுவான், தெரியாதுன்றான். போலீஸ்காரன் அப்படி எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் பணத்தை கொடுத்து. ஆனால் தேவ தூதர்களை ஒருவனை ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவன் பரலோகத்தில் இந்த டைரக்டா கர்த்தர் கண்காணிப்பதற்கு அனுப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை பாதுகாக்க உங்களுக்கு ஒரு தாழ்பால் இருக்கிறது. அது தேவ தூதன் என்கிற தாழ்பால். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, வீட்டை விட்டுட்டு வந்திருக்கேன், பிள்ளை தூங்கிட்டு இருக்கு, நான் ஓடி வந்துட்டேன், என்னச்சோ தெரியல, கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுக்கு ஒரு தாழ்பால் இருக்கிறது. நீ இங்க ஜெபிக்கும் போது ஒரு தேவதூதன் உங்க பிள்ளைகளை, வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். ஏன்னா இது காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து மாறி போகிற தாழ்பால் கிடையாது. இவரே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற தாழ்பால், இயேசுடைய ரத்தம் என்கிற தாழ்பால். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுடைய வார்த்தை என்கிற தாழ்பால். ஆமென் ஸ்தோத்திரம். தேவதூதன் என்கிற தாழ்பால் உங்கள் வீட்டுக்கு இந்த 8வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் பிள்ளைகள் வெளியூர்ல இருந்தாலும் உள்ளூர்ல இருந்தாலும், ஆண்டவரே, என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், என் பிள்ளைகள், என்ன குடும்பம், என் அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த மாதம் 8வது மாதம் ஒரு தாழ்பால் இருப்பதாக. இந்த 5 விதமான தாழ்பால்களை என் பிள்ளைகளுக்கு நீர் இப்பொழுதே தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. 4வது ஒரு தாழ்பால். 4வது ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது தாழ்பால் என்ன? இயேசுடைய ரத்தம். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். இரண்டாவது ஒரு தாழ்பால் ஆண்டவர் நமக்கு தருகிறார், சாட்சியின் வசனம். மூணாவது ஒரு தாழ்பால் தருகிறார், அவர் தேவ தூதன் என்கிற ஒரு தாழ்பால். நாலாவது ஒரு தாழ்பால் தருகிறார், அக்னிமயமான அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்கிற ஒரு தாழ்பால். அபிஷேகத்தின் வல்லமை நுகங்களை முறிக்கும், கட்டுகளை உடைக்கும். அக்னிமயமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. தேவ தூதன் உங்களை பாதுகாக்கும் பொழுது அக்னிமயமான நாவுகள் உங்களுக்குள்ள இருக்கணும்.
அக்கினியை கொண்டு கர்த்தர் நம் வீட்டை வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. இரவுல நாங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் நாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்க வீட்டை சுற்றிலும் அக்கினிமயமான தேவதூதர்களை வச்சு எங்களை பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு தூங்குறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன தைரியத்தில் நம்ம தூங்குறோம். ஆமென் ஸ்தோத்திரம். உண்மையிலேயே எல்லாரை விட பாதுகாப்பு கம்மி எங்க வீட்டில் தான். பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் ஓட்டையா கிடக்கு, அங்கெல்லாம் ஓட்டை, 6 நாள் வரலாம் போகலாம், எவ்வளோ காரியம் உள்ள கிடக்கு. இதில் வந்தா எவ்வளோ கிட்ட கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு ஜாமான் கிடக்கு, எடுக்கலாம். அங்கிட்டு பாருங்க, உள்ள ஈஸியா நடந்து இப்படி படிக்கட்டு மாதிரி இருக்கு, அப்படி ஏறி வந்து அது பாட்டுக்கு வரலாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் நடக்கலாம் முடிவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் கதவை அடைச்சிட்டு தூங்குறோம்னா யாரையும் நம்பி கிடையாது, கர்த்தரை நம்பி. நம்மளை தொட ஒருத்தனால முடியாது. ஒரு லைட்டை திருட்டு போனா கூட அவன் தூங்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மண்ணுங்கிறது ஒரு கல் அள்ளிட்டு போய் ஒளிச்சு கொண்டு போனா கூட அவனை கர்த்தர் தூங்கவே விட மாட்டார். ஏன் தெரியுமா? இதில் இருக்கிற அத்தனையும் நீங்கள் கொடுத்த உங்கள் உழைப்பில் வந்த தசம பாகம், காணிக்கையினால் வாங்கப்பட்ட பொருட்கள். இதெல்லாம் எங்கெங்கயோ இருந்து காணிக்க கொடுத்த பணம், காணிக்கையில வந்தது. அல்லேலூயா. ஐ மீன் ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபர், இந்த கீபோர்டு, இதெல்லாம் சும்மா வரல சார். எல்லாருடைய கண்ணீரில வந்தது, ஜபத்துல வந்தது, முழங்காலில் வந்தது, தசம பாகத்தில் வந்தது, காணிக்கையில வந்தது. இது உங்கள் பணம். அதனால நீங்க எவ்வளவு கரையும் செலுத்தி இதெல்லாம் கொடுத்தீங்களோ யாரையும் தொட கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. தைரியமா தூங்குங்க. தைரியம், அதை குறித்து கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. வந்த அந்த நாய் உள்ள வரும், அதையும் கல்ல கொண்டு எரிஞ்சு துரத்தி விட்டுரும். கர்த்தர் எல்லாம் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி ரதத்தை கொண்டு பாதுகாப்பார். அல்லேலூயா. அக்கினி மயமான வல்லமையை கொண்டு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். நம்முடைய சபையை கர்த்தர் பாதுகாக்கிறார். சபையை மட்டுமல்ல, உங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இப்ப விட்டுட்டு வந்திருப்பீங்க, என்னாச்சோன்னு யோசிக்காங்க. அங்க அக்னி இருக்கு, சத்துரு தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வராது, அப்படியே வந்தாலும் அது பாட்டுக்கு போயிடும், அது உங்களை சேதப்படுத்தாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அக்னி அங்க இருக்கிறது. ஒரு காவல், ஒரு வேலி நமக்காக என்ன செய்து இருக்கிறது. கடைசியாக ஸ்தோத்திரம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 4:12 நானே வாசிக்கிறேனே. ஸ்தோத்திரம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வசனம் யார சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வசனம் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சபை, ஒரு விசுவாசிக்கு அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அப்போ 5வது உங்களுக்கு ஒரு தாழ்பால், நீங்கள் வருகிற சபை உங்களுக்கு ஒரு தாழ்பால். அல்லேலூயா. ஒரு சர்ச் ஒரு தாழ்பாலா இருக்கிறது. உங்க பாதுகாப்பு ஒரு சபை. சபை சும்மா கிடையாது. சபை என்பது நீங்க ஏதோ நினைச்சிட்டு வராதீங்க, சர்ச்சு தானே, கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதான் அல்ல. இல்ல, சபை என்பது உங்கள் ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, உங்க செல்வத்துக்கு ஒரு பாதுகாப்பு. சபை என்பது ஒரு தாழ்பால். அல்லேலூயா. சபையின் உடனே நம்ம ஒரு 100 பேர் 150 பேர் சபைக்கு வர்றோம் பாருங்க, இந்த 150 விசுவாசி தான் நினைக்காதீங்க. சபை என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. அனைத்து சபைகளையும் கூட்டி சேர்த்தா, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த உலகமே தாங்காது சார். அவ்வளவு தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில். இங்க இப்படிதான், இவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்தவம் என்பது இந்தியாவில் மட்டும்தான் குறைவு. இந்தியாவில் குறைஞ்சு கிடக்கிறது கிறிஸ்தவம். ஆனால் உலகம் முழுவதும் இயேசுவை ஆராதிக்கிற சபைகள் லட்சங்களாக பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தென்கொரியாவில் பாலியாங்கிச்சோன்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். ஒரு சபையில 26 லட்சம் ஜனங்கள் சபைக்கு வராங்க. ஆரம்பங்கள்ல ஒருத்தர் கூட இல்லாம இருந்தாங்க. 2-3 லட்சக்கணக்கில் காணிக்கை கார்ல எடுப்பாங்க. கார் போயிட்டே இருக்குமா, தூக்கி தூக்கி காணிக்கை எறிவாங்க. காணிக்கை பாட்டே 10 பாட்டு பாடணுமா. சோத்திரம். ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி உட்காந்துருப்பாங்களாம். அது பயங்கரமா இருக்குமா சபையை. பாருங்க எப்படி, பாருங்க, உதவி பாசம் மாத்திரம் லட்சக்கணக்கில் இருக்காங்களாம். சோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? சபை என்பது இயேசுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. சபை நீங்க நினைக்காதீங்க ஏதோ சாதாரணது. அவருடைய தன் சொந்த ரத்தத்தை சிந்தி விளைக்கிரயமாக வாங்கின சபை. சபை ஒருத்தன் தொட்டா அவரை தொடுற மாதிரி, சபை ஒருத்தன் சீண்டி பார்த்தா அவருடைய வல்லமையை தொட்ட மாதிரி. ஆமென். அதனால நீங்க தைரியமா இருங்க. சபை என்பது ஒரு பெரிய பவர்ஃபுல். ஹல்லேலூயா.
நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க. நீங்க ஒரு சர்ச்சுக்கு வரீங்களா, ஒரு பெரிய கண்மலையே பாக்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யார் உங்க ஆண்டவர்? அவர் ஒரு பெரிய கண்மலை. அவரை தொட முடியாது. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மத்தேயு 16 அதிகாரம் 16, 17, 18 இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஏன்னா கர்த்தர் பாதாளத்தையே மேற்கொண்டிருக்கிறார். பாதாளம் நமக்கு கீழே, சபைக்கு கீழே தான் பாதாளம். ஆமென். சபை எப்பொழுதும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபை. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு, நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்ச், ஒரு சபை. அதனால உங்களுக்கு ஒரு தாழ்பால் இருக்கிறது. சபை என்கிற தாழ்பால் இருக்கிறது. சபை என்பது ஒரு அடைக்கல பட்டணம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டுல ஒரு சின்ன கண்ணீர், உங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஆலயத்துல போய் நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டு வரேன் அப்படி சொல்றீங்களா இல்லையா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நாங்கெல்லாம் அப்படிதான். ஏதாவது மனசு கஷ்டமாயிட்டா எங்க சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரே அழுவோம். அழுதுட்டு வெளியே வந்தா நல்ல சமாதானம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சபை என்பது அடைக்கல பட்டணம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற பாஸ்டர் ஒரு அடைக்கல பட்டணம். ஊழியக்காரர் வந்து அழுது கண்ணீர் விட்டு சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்க வேதனையெல்லாம் மாத்தி அப்படியே சுமையோடு வந்தவங்க சுமையை இறக்கி வச்சுட்டு நீங்க சந்தோஷமா போவீங்க. அந்த சுமையை ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் கொண்டு போவான். தேவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுவான். அதை கர்த்தர் விசாரிப்பார். உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் செய்வார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சபை என்பது அடைக்கல பட்டணம். சபை என்பது ஒரு தாழ்பால். ஹல்லேலூயா. உங்களை யாரும் தொட முடியாது. ஜெபம் பண்ணுவோமா? இருக்க இடத்துல அப்படி எழுந்திருந்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு தாழ்பால் இருக்கிறது. உன் சபை உனக்கு ஒரு தாழ்பால். உங்க பிள்ளைங்க உங்களை கேலி கிண்டல் செஞ்சா சொல்லுங்க, எப்பா சபை என்பது எனக்கு ஒரு தாழ்பால், எனக்கு ஒரு பாதுகாப்பு. என்னை ஜெயிக்க முடியாது. உலகம் எனக்கு விரோதமா எழும்பி ஜெயிக்கிற மாதிரி வரலாம். ஆனா ஒரு தாழ்பாலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடி. ஹல்லேலூயா. 5 விதமான தாழ்பாலை கர்த்தர் இந்த காலையில, இந்த 8வது மாசம் இந்த 5 உங்க வாழ்க்கையில பழிக்குமா? இந்த 5 உங்க கூட இருக்கும். இயேசுவோட ரத்தம் ஒரு தாழ்பாலாக உங்க வீட்டுல இருக்கும். அவருடைய வசனம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு வேலியாக தாழ்பாலாக இருக்கும். ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் உங்களுக்கு வீட்டை சுற்றிலும், உங்க பிள்ளைங்க பள்ளியிடம் போயிட்டு வரும்போதும் போகும்போதும் அந்நிய வன்கண்கள், பொறாமையின் வல்லமைகள், துஷ்ட வல்லமைகள், அசுத்தமான கண்கள் உங்க பிள்ளைகளை தொடாம அந்த தேவ தூதன் என்கிற தாழ்பால் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும். உங்க பிள்ளை கெட்டு போகாம பாதுகாக்கும். உங்க பிள்ளையோட சிந்தை மாறாம பாதுகாக்கும். ஆமென். உங்க பிள்ளைகளை நம்ம பாதுகாக்க முடியாது. உங்க பலத்தால முடியாது, உங்க வைராக்கியத்தால முடியாது, உங்க பணத்தால முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க பதவியால முடியாது உங்க பிள்ளைகளை பாதுகாக்க. உங்க ஜெபத்தினால மட்டும்தான் முடியும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்க. பிரியமானவர்களே, உங்க பிள்ளைகளை அடிக்கலாம், உங்க பிள்ளைகளை காயப்படுத்தலாம். ஆனா உங்க பிள்ளையோட மனசுக்குள்ள நீங்க போய் வேலை செய்ய முடியாது. ஆனா ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ராஜாவின் இருதயத்தை நீர்க்கால்கள் போல திருப்புகிற கர்த்தர். உங்க பிள்ளைகள் இருதயத்தையே மாத்திடுவாரு. உங்க பிள்ளைகள் தவறான எண்ணம் வச்சிருந்தாங்கன்னா அந்த தவறான எண்ணங்களை இயேசு உள்ள போய் அவனுடைய சிந்தையை மாற்றக்கூடிய ராஜாவின் இருதயத்தை, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கைகள் இருக்கிறது. அவன் நீர்க்கால்கள் போல அவைகளை திருப்புகிறவர். ஆமென். மனதை மாற்றுகிறவர், உடைய பிள்ளைகளின் எதிர்காலங்களை மாற்றுகிறவர். ஓ ஹல்லேலூயா. பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் தவிடுபடியாக்கி சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் முடிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தாவே, தேவதூதர்களை அனுப்பிருங்கப்பா. காவல், தாழ்பால் ஆண்டவரே, அக்னி அபிஷேகம் என் குடும்பத்துக்கு ஒரு தாழ்பால், என் சபை எனக்கு ஒரு தாழ்பால். கண்ணீரோடு சபைக்கு வரும்போது வார்த்தைகள்லாம் என்னை ஆறுதல் படுத்துது. ஐயா, ஒரு தாழ்பால் ஆண்டவரே. எனக்கு ஒரு சின்ன காரியம்னா ஒரு ஃபோன் பண்ணா எங்க சபை பாஸ்டர் ஓடி வராரு. எங்க சபையே அழுது ஜெபிக்கிறது. காரணம், என் சபை எனக்கு ஒரு தாழ்பால். நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல, நான் ஒரு அனாதை அல்ல. ஓ சோதனை, என் பிள்ளைகள் என்னை கைவிடலாம், என் சொந்த வந்து என்னை கைவிடலாம், என் சபை என்னை ஒருபோதும் கைவிடாது. என் சபை என்னை ஒருபோதும் கைவிடாது. ஏன்னா என் சபை அவன் இயேசுடைய ரத்தத்தால் நிறைந்திருக்கிறதுனால என் சபையில எப்ப போனாலும் எனக்கு ஆறுதல், எப்ப போனாலும் என் சபையில மகிமை, எப்ப போனாலும் என் சபை என்னை பாதுகாக்குது, எனக்கு உணவு கொடுக்கிறது, எனக்கு உடை கொடுக்கிறது, என்னை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, என்னை அரவணைக்கிறது. எங்கேயும் இல்லாத ஒரு சமாதானம் என் சபையில் இருக்கிறது. சபை என்கிற ஒரு தாழ்பால். இந்த 5 உங்க ஜீவியத்தில் வருவதாக கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த 5 தாழ்பால்களை என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு தாங்கப்பா. இந்த தாழ்பால் இருந்தா என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. மரண ஆவிகள், தற்கொலை ஆவிகள், பிசாசின் வல்லமைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. பரலோக தேவனே, கையை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க.
இந்த மாதத்தின் முதல் நாளில இந்த 1ஆம் தேதி காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்துல உலகமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராது, கால் இடராது, கல்லில் மோதாது, வாகனங்கள் விபத்து வராது, பிள்ளைகள் சுகத்தோடு வருவார்கள். எங்க பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராது. எங்க பிள்ளைகளை கண்மணி போல நீர் பாதுகாப்பி. எங்க வீட்டுல ஆகாரத்துக்கு குறை இருக்காது. என் பிள்ளைகள் வியாதியில படுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன தலைவலி நாங்க ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு வெற்றியின், சுகத்தின், பலத்தின், ஆரோக்கியத்தின், நன்மையின் மாதமாக என் தேவன் இந்த 8வது மாதத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த 5 தாழ்ப்பாளர்களும் எங்கள் குடும்பத்தை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்க எங்க போனாலும் இந்த மாதம் வெற்றி, போற இடமெல்லாம் உங்க தயவு. எங்க அதிகாரிகள்கிட்ட ஒரு ஆபீஸ் போனா கூட உங்க தயவு எங்களை இந்த மாதம் ஆண்டவரே தாழ்ப்பாளாக நிக்கணும் ஆண்டவரே. பாதுகாத்துக்கிடுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே, ஒரு நிமிட கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் சபைக்காக. ஆண்டவரே, வருகிற திங்கட்கிழமை நம்ம எப்படியும் ஆகிலும் கம்பி வாங்கி ஆமென் சோத்திரம் பில்லர், ஆமென் எக்ஸ்ட்ரா பில்லர், ஆமென் தண்ணி தொட்டி காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படியா கர்த்தர் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிடம் அப்படியே கேரளா பகுதியை நினைப்போம். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கேரளாவுக்கு கர்த்தர் மனம் இறங்கும்படியா ஆண்டவரே இந்த முண்டக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாலக்காடு பகுதியில் இருக்கிற அந்த எளியாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயல்நாடுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியை கர்த்தர் தொடுவீராக தேவனே. கை தனியா, கால் தனியா, உடம்பு தனியா, தலை தனியா ஆண்டவரே மண்ணுக்குள்ள புதைந்து உடைந்து ஆண்டவரே இரவுல தூங்கும் போது சொந்த மந்தம் எல்லாரும் ஒன்னா தூங்கினாங்க. 24 பேர் ஒரு வீட்டுல தூங்கினாங்களாம். காலையில எந்திரிச்சு பார்க்க அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பிச்சு வந்தாங்க. மீதி எல்லாரும் மண்ணுக்குள்ள புதஞ்சி செத்து, இன்னும் பாடி கூட கிடைக்கல. கர்த்தாவே, எங்களை எத்தனை ஆச்சரியமா நீர் பாதுகாத்து வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான் என்பதற்காக எங்களை உயிரோட வைக்கல ஐயா. உங்க கிருபை எங்க மேல இருக்குது ஐயா. கேரளாவுக்கு மனமிறங்கும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அழிவிலிருந்து கர்த்தர் ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர், வீடு வாசலை இழந்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் ஆறுதல் தருவீராக. அவர்களுக்கு நல்ல வீடு வாசலை உண்டு பண்ணுவீராக. சொந்தங்களை, தாயை, தகப்பனை இழந்து தவிக்கிற ஜனங்களுக்கு நீரே தகப்பனாய் தாயாய் இருந்தவர்களுக்கு நீர் ஆறுதல் படுத்துவீராக ஆண்டவரே. ஒரு ஆறுதல் உடைய பிள்ளைகள் நிறைக்கட்டும். தகப்பனை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நேற்று மதியானம் ஒரு உயிரோட ஒரு குழந்தைய தூக்குனாங்களாம். ஒரு குழந்தைய மண்ணுக்குள்ள புதஞ்ச ஒரு குழந்தை உயிரோட நேத்து. ஆண்டவரே, இந்த குழந்தைகள்லாம் பாதுகாத்துக்கிடுங்கப்பா. கேரளாவுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அப்படியே நம்முடைய ஆளுகளை, தலைவர்களுக்காக, தமிழ்நாடு முதலமைச்சருக்காக, எம்பிகளுக்காக, எம்எல்ஏக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேசத்தில் கொள்ளைகள் பெருகி இருக்கிறது ஆண்டவரே. அநேக கொலைகள், அநேக இரத்தங்கள் ஆண்டவரே சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. பணத்துக்கு ஆசைப்பட்டு கூலிக்கு வேலை செய்கிற, கூலிக்கு ஆண்டவரே கொலை செய்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திப்பீராக ஆண்டவர். தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற நமக்காக ஜோமனும் கை உயர்த்தி கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்துங்க, என்னை இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக்குங்க ஆண்டவரே. நான் இந்த சபைக்கு ஏதோ ஒரு விசுவாசி அல்ல, இந்த சபைக்கு நான் ஒரு தூணாக, இந்த சபை உடைந்து போகும்போது நாங்கள் தூக்கி விடுகிறவளாக, ஊழியக்கார் மனவேதனையோடு இருக்கும் அவளை ஆறுதல் படுத்துகிற விசுவாசியாக கர்த்தர் என்னை ஒரு தூணாக இந்த சபைக்கு மாற்றுவீராக. என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு என்னால ஆண்டவரே தீமை அல்ல நன்மை மட்டும் வர உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி